வணக்கம் நேர்களே. குழந்தைகள் கடத்தல்களும் குற்றங்களின் தலைநகரம் என்ற தலைப்பின் கீழான விவாதம். கடந்த மாதம் சென்னை வால்டாக்ஸ் சாலையில் பெருமாள் லட்சுமி தம்பதியினர் பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கிய போது தங்களது 6 மாத பெண் குழந்தை சரண்யாவை பறிகொடுத்தனர். குழந்தை காணாமல் போனது குறித்து பூக்கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் குழந்தை சரண்யா இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. குழந்தை சரண்யா கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி அதிகாலை சென்னை பாரிமணியில் உள்ள சட்டக்கல்லூரி காவல் நிலையம் அருகே பிளாட்பாரத்தில் வசிக்கும் விமல், நேதா ஆகியோரின் 3வது மகன் ரோகேஷ் என்று பெயரிடப்பட்ட 8 மாத ஆண் குழந்தையுடன் வசிக்கும் இடத்தில் முதல் நாள் தூங்கியுள்ளார். ஆனால் அதிகாலை 4 மணிக்கு மேல் அந்த குழந்தையை காணவில்லை. ரோகேஷ் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக சட்டக்கல்லூரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இதில் கடந்த மாத சம்பவம் நடந்தபோது பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சியில் ஒரு விலையுயர்ந்த கார் வந்து நிற்கிறது. எனவே அந்த காரில் வந்த நபர்கள்தான் அந்த குழந்தையை கடத்திருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலகிலேயே அதிக அளவில் குழந்தைகள் கடத்தப்படுவது இந்தியாவில் தான் என்று ஐநாவின் புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்லாது தமிழகத்தில் ஆண்டுதோறும் 1500 முதல் 2000 வரையில் கடத்தல் தொடர்பான புகார்கள் காவல் நிலையங்களில் பதிவாகிறது என புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அதில் அதிகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தல் தொடர்பானது என்கிறார்கள் காவல்துறையினர். அது மட்டுமல்லாது தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் 2 குழந்தைகள் கடத்தப்படுகின்றன என்றும் கடந்த ஜனவரி முதல் இதுவரை 271 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குழந்தைகள் காணாமல் போனதற்கான காரணங்களை விளக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸும் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் தரும் பாடங்கள் என்ன, எப்படி குழந்தைகளை பாதுகாப்பது, ஒட்டுமொத்தமாக இது போன்ற குற்றங்களை களைவது எப்படி என்பது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கில் குழந்தை உரிமைகள் செயற்பாட்டாளர் திரு தேவநேயன் அவர்களும், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்களும், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு SK சாமி அவர்கள் இணையவிருக்கிறார். அவர்களோடு அந்த குழந்தையை பறிகொடுத்த தம்பதியினர் பெருமாள் மற்றும் லட்சுமி அவர்களோடு நம்முடைய அரங்கில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு இது குறித்து விரிவாக விவாதிக்கவிருக்கிறோம். நீங்களும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களின் மேலான கருத்துக்களையும் எங்களோடு பதிவு செய்யலாம். முதலில் உங்கள் 2 பேரையும் வணக்கங்களோடு வர இருக்கிறோம். அம்மா, உங்களிடமிருந்தே முதல் தகவல்களை பெறலாம் என்று யோசிக்கிறோம். குழந்தை பறிகொடுத்து மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருப்பீர்கள். இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்ற இடத்தில் தான் நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேகமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறது. அம்மா, சொல்லுங்க, அந்த சம்பவத்தன்று நடைபெற்ற விஷயங்கள் என்னம்மா, என்ன நடந்துச்சுமா அன்னைக்கு, சொல்லுங்க. என் பேர் லட்சுமி. அம்மா சொல்லுங்க, அன்னைக்கு நடந்த விஷயங்களை நீங்க பகிர்ந்து. பேர் லட்சுமி. தொடர்ந்து பேசுங்க. என் பேர் லட்சுமி சார். லட்சுமி அம்மா சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. என் குழந்தை ரோட்டு கரண்ட் எடுக்கும் போது அந்த பைப் எடுக்க போறாங்கன்னே என் குழந்தைய தூக்கின்னு போயிட்டு நான் தனியாக எங்கள் வீட்டுக்காரர் நானே உக்காந்துக்கணும் சார். அது எடுத்து முடிச்சோடனே நாங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். முந்தானியில் முச்சு போட்டு படுப்பேன் சார். முந்தானியில் முச்சு போட்டு படுக்கும்போது குழந்தை 1 பாத்ரூம் போயிடுதுன்ட்டு ஜெட்டியை மாற்றி விட்டேன் சார். சொல்லுங்கம்மா. மாற்றி விட்டு அதே மாதிரி முச்சு போட்டு பால் ஊற்றி படுக்க வைப்பேன் சார். எப்பவுமே 2 பசங்களையும் முச்சு போடுவேன். 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் எழுந்தார் தண்ணி குடிக்கலான்னு. இன்னும் குழந்தைய காணன்னு என்ன ஏப்பினார் சார். நான் ஏந்துக்கும் போது நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் சார். அதுக்கப்புறமேலுக்கு இதுதான் சார் எனக்கு தெரியும். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து உங்கள் கணவர்கிட்ட கொடுங்கம்மா, அவருடைய கருத்துக்களை என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. சார், என் பேர் பெருமாள் சார். சொல்லுங்க பெருமாள், சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் ரோட்டு மேலே தான் படுக்கிறோம். நம்ம வாட்டர் சூட்டில் நம்பர் 166 வாட்டர் சூட். நான் ரோட்டு மேலே படுக்க சொல்ல அந்த போஸ்டர்லாம் அவுத்துருந்தாங்க சார். போஸ்டர் அவுத்து சொல்ல மேலே ஒதுங்கின போக சொல்ல மேலே எங்கேயோ ஊந்துற போகுது, மேலே எங்கேயோ ஊந்துற போகுது சொல்லி ஓரமாக ஒதுங்கிட்டோம். ஒதுங்கி சொல்லி அப்படியே பார்த்தோம் சொல்ல குழந்த ரோட்லேயுமே 10 நேரம் நாங்கள் அதை கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். 4 மணிக்கு ஏந்து பார்க்குறேன்
பொண்டாட்டியை கேட்குறேன், குழந்தை கேட்டேன். எப்படி குழந்தை முந்தானி அப்படியே பாய் மேலேயே கிடக்குது. அப்புறம் பொண்டாட்டி ஐவி போய் ஒரோட எங்கள் ரோட்டு மேலே ஊந்து ஐவி, ரோட்டு மேலே ஊந்து ஐவி, குழந்தை காணுமே எங்கே நான் எங்கேயோ போய் எல்லாம் போய் 4 மணிக்கெலாம் ரிப்போர்ட்டு கொடுத்தேன். ரிப்போர்ட்டு கூட சொல்ல போலீஸார் வந்து ரிப்போர்ட்டு ஏற்றிக்கினார். என் பேர் சரண்யா, பொண்ணு பேர் வந்து சரண்யா, பொண்ணு பேர் சரண்யா பேரை கொடுத்து என் பேர் பெருமாள், என் பேர் பொன்னாட்டி பேர் லட்சுமி. ஆ சார். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க பெருமாள்? இப்போ இன்னைக்கு ஏறக்குறைய 1.5 மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? இது தொடர்பா நீங்க கேட்கும்போது என்ன பதில் சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பெருமாள்? நாங்க குழந்தைய காணோன்னு இது வேலை வெட்டி கூட போவாத, இந்த 10 நாளாக நாங்கள் அழிஞ்சின்னு இருக்கிறோம் சார். சாப்பாடு வழி இல்லாத இதே நினைப்பா எனக்கு அதே இதுவாகுது சார். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னம்மா சொல்றாங்க? லட்சுமி அம்மா என்ன சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்ல நாங்க போய்க்கணும், நம்ம தொடர்ந்து பேசலாம் லட்சுமி. நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். திரு தேவநேயன், நம்ம ஏதோ இந்த சம்பவம் இல்லையா, இன்றுதான் முதலாக நடைபெற்ற சம்பவமாக நம்மளால கண்டிப்பாக இதை பார்த்து கடந்து விட முடியவில்லை. மற்ற செய்திகளை போன்று நெஞ்சம் பதபதைக்கிறது இல்லையா? நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இதை நம்ம சத்தியம் தொலைக்காட்சியும் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற இடத்தில் தான் இதை ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய வேண்டிய கண்டிப்பாக நமக்கு கடமை இருக்கிறது. குழந்தைகள் உரிமைகள் செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் பல நிகழ்வுகளை பார்த்து இருப்பீங்க. அது தொடர்பாக நிறைய நடவடிக்கைகள் ஒரு பெரிய அளவில் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பாக கூட இருக்கக்கூடிய ஒரு நபர். சொல்லுங்க தேவநேயன், இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதற்கான பின்னணி என்ன? ரொம்ப முக்கியமான செய்தி. நான் வந்து இன்னைக்கு உங்களை நான் பாராட்டுகிறேன். எல்லாம் இன்னைக்கு அரசியல் வெள்ளத்தில், அரசியல் நீரோட்டத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் ஒரு சமூக அக்கறையோடு ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்திருக்கிற, ஒடுக்கப்பட்டு இருக்கிற, சக்தியற்ற, குரலற்ற குழந்தையின் குரலை நீங்கள் பிரதிபலிக்கிறது நான் முதல் பாராட்டுகிறேன். இது ரொம்ப மோசமான விஷயம். நம்ம நாட்டில் தொடர்ச்சியாக இது மாதிரி விஷயங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஒரு ஆபத்தான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதில் ஒன்று தான் அது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எளிதில் வந்து குழந்தைகளை எது வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க யாருன்னா ஒரு விளிம்பு நிலை சமூகம், இன்னைக்கு வந்து அவங்களால வந்து தனக்கான ஒரு இருப்பிடம் கூட இல்லாத ஒரு சமூகத்திடம் சுரண்டப்படுகிறார்கள். நீங்கள் அவங்களால வந்து வாழ்வதற்கு ஒரு இடம் இல்லை. இன்னைக்கு சாலையோர வாழ்றவங்கள சுரண்டாங்க அப்படின்னு, சாலையோர வாழ்க்கையே மிக மோசமானது, அவங்களோட வாழ்க்கையை சுரண்டாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இயல்பாக நீ குழந்தைகள் பல்வேறு விதமாக கடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம புரிதல் வேணும். நீ தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்னைக்கு சமீப காலமாக இந்த மிகப்பெரிய ஹைடெக்காக இருக்கிற ஹாஸ்பிட்டலும் கடத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கிற குழந்தை நல மருத்துவமனைகளெல்லாம் கடத்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏன் குழந்தைகளை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி குழந்தைகள் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, கடத்திட்டு போய் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தவறான முறையில் தத்தெடுப்பை நடக்குது. இன்னைக்கு அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், காணாமல் போவது வேறு, கடத்தப்படுவது என்பது வேறு. இப்போ நீங்கள் வந்து என்ன எல்லா இடத்திலும் நீ காவல்துறை நடவடிக்கை தானே, காணாமல் போனது தானே. அப்போ அந்த காணாமல் போவதற்கும் கடத்தப்படுவதற்கான ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நூல் இடைவெளி தான் இன்னைக்கு. அப்போ அதை பார்க்கறதே இல்லை. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது உடனடியாக என்ன பண்ண, அடாப்ஷன்ங்கிற பேரில் ஒரு 100 ரூபா பாண்ட் பேப்பரில் வித்துப்படுகிற குழந்தைங்க நானே கண்ணார நிறைய வழக்குகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். அது மட்டும் இந்த மாதிரி குழந்தைகளை தூக்கிட்டு போய், விளிம்பு நிலை குழந்தைகளை தூக்கிட்டு போய் இன்னைக்கு வந்து நம்முடைய மாநில பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சாலையோரத்தில் குழந்தைகள் இருக்கிற குழந்தை தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இந்த குழந்தையோட வாயில ஏதாவது மாத்திரை போட்டுட்டு 24 மணி நேரம் தூங்கி கொண்டு இருக்கிற நிலையில் இன்னைக்கு நம்ம சென்னையில பெருநகரத்திலே இன்னைக்கு வந்து நம்முடைய நிறைய சிக்னல்ல குழந்தை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதற்காக கடத்துறாங்க. அடுத்து சென்னை பெருநகரங்களை ஒட்டி இந்த மாதிரி இங்க ஒரு கேரளா, கர்நாடகா போன்ற இடங்கள்ல மூட நம்பிக்கைகளுக்காக குழந்தைகள் நரபலி எடுப்பது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், சேலம் மாவட்டத்தில் நீங்க வந்து சமயத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வந்து வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை நஷ்டத்தை தீர்ப்பதற்காக குழந்தையை செஞ்சான்னு சொல்லி ஒரு கேரள மாந்திரிகம் சொன்னதுக்காக ஒரு குழந்தையை சாகடித்திருக்காங்க. இது மாதிரி இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் போறக்கு ஒரு நெக்ஸஸ் இருக்கிறது, ஒரு பின்னல் இருக்கு, அங்கங்க ஒரு தொடர்புகள் இருக்கிறது. அந்த தொடர்புகளை தொடாமல் நம்ம வந்து இந்த குழந்தைகளை பற்றி, கடத்தலை பற்றி பேசுவதற்கான விஷயம். அடுத்து இந்த கடத்தப்படுகிற குழந்தைகள் வந்து அடுத்த மாநிலங்களுக்கு கூட்டிட்டு போய் அடுத்த லெவல் இருக்கு. ஓரளவுக்கு வயது அதிகமான குழந்தைகளா இருந்துச்சு. இப்போ பாருங்க, நேற்று இன்னைக்கு நான் ஒரு வழக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு சென்னையினுடைய பெரிய பகுதி, ஒரு 21 அடுக்கு பெரிய பணக்காரர் வாழ்ற வீட்டில் பகுதியில் இன்னைக்கு வந்து ஒரு OMR சாலையில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு 10 வயது குழந்தையை வந்து குழந்தை உழைப்பாளராக பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு போனா குழந்தை உழைப்பாளருக்கு நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி சைல்டு வெல்ஃபேர்ல கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை பற்றி ட்ராக் பண்ணா பீகாரில் இருந்து அந்த குழந்தை காணாமாக்கப்பட்டது. ஆனால் பீகாரில் அந்த குழந்தை கடத்தப்பட்டதற்கான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையில் அந்த பதிவுக்கான தொடர்பே இல்லை. இன்னைக்கு குழந்தையை ரெஸ்கியூ பண்ணியாச்சு, குழந்தை பெற்றோருக்கு இன்டகிரேஷன் போகும்போது தான் தெரியும் இந்த குழந்தை கடத்தப்பட்ட குழந்தை என்று. அப்ப நம்முடைய காணாமல் போற குழந்தைகள் அத்தனையும்
கடத்தப்படுகிற குழந்தைகளாகத்தான் கருத வேண்டுமே ஒழிய அது கடத்தப்படாத குழந்தைகள் நான் பார்க்கக்கூடாது. காணாமல் போயிடுச்சுன்னு பொதுவாக என்ன பண்ண காணாமல் அப்படின்னா இவங்களோட வருத்தமே என்னன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, போய் தேடுங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான கடத்தப்படுகிற முதல் 3 மணி நேரம் இஸ் கோல்டன் பீரியட். இந்த 3 மணி நேரத்துக்குள்ளேங்க மிக கோல்டன் பீரியட். அது சென்னை போன்ற பெருநகரத்துலங்க 1 மணி நேரத்தில் மாநிலத்தை விட்டு தாண்டி போயிடலாம். அவ்வளவுதான். மாநிலத்தை தாண்டிட்டு மாநிலத்துக்குள்ள இருக்கிற காவல்துறைக்குள்ள தொடர்புகளே இன்னைக்கு வந்து வீக்னஸா இருக்கும்போது மாநிலம் விட்டு போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் எங்க ஆகும்? அப்ப நம்முடைய இந்த கோல்டன் ஹவர்ஸை வந்து மிஸ் பண்றது யார்? அப்ப இந்த பொன்னான நேரத்துல வந்து நம்ம ரெஸ்கியூ பண்றதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்திருந்தோம்னா கண்டிப்பா குழந்தையை மீட்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்க இந்த ஒரு சம்பவத்தை வைத்து மட்டும் நம்ம பார்க்கல, ஒட்டுமொத்தமா நடக்கக்கூடாது, நடந்த சம்பவங்களுக்கான காரண காரியங்களை நம்ம விரிவா பேசிட்டு இருக்கோம். திரு தேவனே, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு என்பது வந்து மோசமா இருக்குன்னு சொல்றீங்களா, இல்ல இது தொடர்பான தண்டனைகளாக இருக்கட்டும், இல்ல குற்ற நடவடிக்கைகள் போன்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க தேசிய மனித உரிமை ஆணையம் மட்டும் இல்ல, 1999 இந்தியா முழுவதும் இந்த மாதிரி கடத்தல் கேஸ் நிறைய வருது. அது தமிழ்நாட்டில இருந்து சுப்ரீம் கோர்ட் நிறைய கேஸ் போகுது. அப்ப 2000ஆவது ஆண்டு நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணையை எல்லா மாநில அரசு பிறப்பிக்கிறது. என்ன சொல்ல, உடனடியாக வித்தின் 3 months 3 மாதத்திற்குள் எல்லா மாநில அரசுகளும் கிராம அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவை உடனடியாக நிறைவேற்றணும். 2001ஆம் ஆண்டு அப்போது தமிழ்நாட்டினுடைய சமூக நலத்துறை செயலாளராக இருந்த CK கரியாளி அவர்கள் எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் எல்லா சமூக நலத்துறைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிராம அளவில் வில்லேஜ் லெவல் வாட்ச் டாக் கமிட்டி ஒன்று உருவாக்குங்கள், கிராம அளவில் ஒரு கண்காணிப்பு குழு. என்ன வேலைனா, அந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் தலைவராக இருப்பார், அதனோட உறுப்பினராக அந்த பகுதியை சார்ந்த ஒரு அங்கன்வாடி பணியாளர் இருப்பார், ஒரு சுயோதவி குழு தலைவர், அந்த பகுதியை சார்ந்த ஒரு சமூக பணியாளர். இவர்கள் எல்லாம் ஆண்டிற்கு 3 முறை சந்தித்து தன்னுடைய பகுதியில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்களா, எங்க போயிருக்கிறாங்க, அவங்க வந்து சரியான இடத்துல இருக்கிறாங்க, ஆய்வறிக்கையை யாருக்கு கொடுக்கணும், மாவட்ட ஆட்சியர் கொடுக்கணும். இந்த மாவட்ட ஆட்சியர் மாநில அளவில் இது ஒரு குழுவை உருவாக்கி மாநில அளவில் யாரு தலைமைச் செயலாளர் தலைமையில உருவாக்கி இதை ரிவ்யூ பண்ணணும் என்று இருக்கிறது. நான் இப்ப கேட்கிறேன், எந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் ஒரு வில்லேஜ் லெவல் வாட்ச் டாக் கமிட்டி கிராம அளவில் கண்காணிப்பு குழு இருக்குன்னு சொல்லுங்க. போச்சு, அது போச்சு, அது இல்ல. அடுத்து பாருங்க, கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல குழந்தைகளை டிராக்கிங் பண்ணணும் இருக்கு, குழந்தைகளை கண்காணிக்கணும். நீங்க குழந்தைகளை கண்காணிக்கிறதுக்கு எங்க டிராக்கிங் மெக்கானிசம் இருக்கு? கிடையாது. அடுத்து நீங்க குழந்தை அளவில் இருக்கிற நீங்க சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியா இருக்கும், அல்லது ஸ்டேட் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இருக்கும். என்ன இயங்கிட்டு இருக்கு? ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கிறதா? ஒருங்கிணைந்து வேலை செய்யற தன்மை இருக்கிறதா? எல்லா அமைப்புகளும் இருக்கின்றன. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட், நம்ம நோயாளி இறந்ததுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னைக்கு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா காவல் நிலையங்களும் குழந்தை நல அலுவலர் இருக்கணும், ஜுவனைல் போலீஸ் இருக்கணும், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க? ஒரு டிஎஸ்பியை பேர் போட்டாங்க. நான் ஒரு நடந்த கண்மணி ஒரு டிஎஸ்பி போய் கேட்கிறேன், சார் நீங்க வந்து உங்க பேர் வந்து ஜுவனைல் போலீஸ்ல போட்டிருக்காங்க சார். சார் அது எனக்கு தெரியாது சார், என் பேர் போட்டிருக்காங்க. ஒரு டிஎஸ்பி. இதே பக்கத்து மாநிலம் கர்நாடகத்துக்கு போங்க, ஒரு ஜுவனைல் போலீஸ் இல்லாத ஸ்டேஷன் பார்க்க சொல்லுங்க. அப்ப குழந்தைனா ஒரு 3ஆம் தரமா பாக்குறதா? குழந்தைனை எளிமையா சுரண்டிடலாம், நாசமாக்கலாம், கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மனப்பாங்குங்கிறது பொதுவாக இருக்கிறதா, அரசிடம் இருக்கிறதா? எப்படி சொல்ல முடியுங்க? அப்ப இப்ப நமக்கு என்னன்னா, இருக்கிற ஆணையங்கள் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் குழந்தைய செத்து போனாதான் போய் பார்க்கணுமா? இருக்கிற குழுக்கள் எல்லாம் நீங்க ஒரு குழந்தை வந்து பஸ்ல இருந்து விழுந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, 94 குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் இறக்காமல் இருப்பதற்கு தான் அந்த குழந்தை நல அமைப்புகளே இருக்கிறது ஒழிய, குழந்தை பாதுகாப்பு அரண்கள் இருக்கிறதே ஒழிய, செத்ததுக்கு அப்புறம் போய் பார்ப்பதற்கு எதற்கு அமைப்பு? இதுக்கான முன்னெடுப்பு வீசிங்க எங்க நடந்திருக்கு? நீங்க ஒவ்வொரு நாளுங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைகள் கடத்தப்படுகிற விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு 14 வயசு பையனை தூக்கிட்டு போய் கடத்துறாங்க, ஆனா பெண்ணா மாத்துறாங்க, திரும்ப கொண்டு வந்து விடுறாங்க. தமிழ்நாட்டில் நடந்த கேஸ் நடந்திருக்கு, இப்போ நான் எடுத்த வழக்கு அது. இப்போ இந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு நாசமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அந்த அமைப்பை உருவாக்குறது? எப்படி குழந்தைங்க நம்பிக்கை வரும்? இன்னைக்கு 2007 சைல்ட் அபியூஸ் 2007 என்ன சொல்லுது? ஏதோ ஒரு விதத்தில் 53 விழுக்காடு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுறான்னு சொல்றாங்க. எப்படி நம்ம பாதுகாக்கிற சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கும் பொழுதுதான் இந்த குழந்தை கடத்தலுக்கான அமைப்புகளுடைய இயங்குதல் மிக மிக மோசமாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க அதாவது இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி சொல்றீங்க தேவனே. உங்களை போன்ற என்ஜிஓஸா இருக்கட்டும், அல்லது அரசாங்கத்தை இயங்கக்கூடிய சைல்டு ப்ரொடெக்ஷன் போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கதான் செய்கிறது. ஆனா இருக்கதான் செய்கிறது, அது செயல்படல அப்படின்னு தான் உங்களுடைய குற்றச்சாட்டு திரு கருணாநிதி. அதாவது இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நல குழுக்களை உடனே ஒரு குற்றங்கள் அல்லது இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது உடனே மக்களுக்கு கண்முன் தெரியக்கூடியவர்கள் காவலர்கள் தான். அது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனா அந்த காவல்துறை கடினமாக இல்லை, காவல்துறையோட நடவடிக்கைகள் ஒழுங்காக இல்லை. அதாவது நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்ம ஒப்பீட்டு அளவில் பேசும் பொழுது குற்றங்களும் குறைந்தபாடு இல்லை,
அதற்கான தண்டனைகளும் வந்து பெரிய அளவில் கிடைத்த பாடில்லை அப்படின்ற இந்த ரெண்டுமே நம்ம பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கத்தான் செய்கிறது. சொல்லுங்க திரு கருணாநிதி, இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த குழந்தைகள் பற்றி இப்போ அவர் சொல்லும்போது கேட்டால் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, பழங்களை பெற வேண்டுமானால் பூக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி. நல்ல சமுதாயத்துக்கு வர்ற குழந்தைகளை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம்னு தான் நான் சொல்ல தோணுது. நிறைய இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமே நம்ம போயிடுச்சான்னு நினைக்க வேண்டியது. குழந்தைகளை போய் இந்த மாதிரி திருடி இப்படியெல்லாம் இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் வருத்தப்படக்கூடிய விஷயம். இது மாதிரி ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் எடுக்கணும். இப்போ இவர் சொல்கிற அளவுக்கு இவ்வளவு விஷயங்கள் காவல்துறையோ இந்த மற்ற அதிகாரிகளுக்கோ தெரிஞ்சிருக்குமாங்கிறது எனக்கே தெரியல. நானே ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் இருந்த தவிர இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறதே எனக்கு இப்போ அவர் சொல்லி தான் தெரியுது. இருக்க குழந்தை நலத்தை பற்றி பார்க்கணுங்கிறது தெரியும். பட் இவ்வளவு வாரியங்கள் இருக்கு, இதுக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது காவல்துறை ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பொறுப்பை பற்றி சொல்லும்போது சில சந்தர்ப்பங்களை நானே சில உண்மைகளை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்கில் இதை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்கன்றது இப்போ நான் இப்போ வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரோசி பிக்சர் தான் கொடுக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்னடான்னா இப்போ 2 குழந்தைகளை காணோம், இன்னும் கண்டுபிடிக்கலங்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வர்ற புகார்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஆனால் குழந்தைகள் கடத்துறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. இந்த பிச்சை எடுக்கிறதுக்காகவும், இல்லை இப்போ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும், இல்லை வேறு பர்பஸ்க்கு, அதில் சில இடங்களில் குழந்தைகளை விலைக்கு குழந்தை இல்லாதவங்க வாங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்படி பல பர்பஸ்க்காக இவங்க பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் காவல்துறையுடைய கவனத்துக்கு வரும்போது உடனே இது சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து ரொம்ப ஜன நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இப்போ சென்னை மாநகரங்களில் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிறதும் அதை ட்ரேஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். காவல்துறைக்கு இருக்கிற மற்ற வேலைகளோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் அதை வந்து சிரமம்னு ஒதுக்கி தள்ளாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக திரு கருணா, அதாவது தெரிய வேண்டிய விஷயங்கள் குழந்தை தொடர்பாக வந்து ஜுவைனல் ஆஃபீஸர்லாம் இருக்கணும், அது இல்லை எனக்கும் கூட தெரியல அப்படின்னு உங்களுடைய நேர்மையான பதிவுகளுக்கு உங்களுக்கு நான் பாராட்டுகள் தெரிவிக்கலாம், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த கடந்த ஆண்டு நம்ம ஒப்பிடும் பொழுது இதுவரையில் 271 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் 2 குழந்தைகள் வந்து காணாமல் போகிறது. அந்த அடிப்படையில் 271 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்போ இப்ப நீங்க சொல்றதை வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள், எதன் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது? ஒரு அப்டேட் இல்லை அப்படின்னா எஃப்ஐஆர் போடும் போதே இந்த காலகட்டத்திற்குள் அந்த வழக்கு முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனைகள் இருக்கத்தான் செய்து உங்களுடைய துறையில். அப்போ வெறுமனே ஒரு 271 வழக்குகள் வந்து வழக்குகளா மட்டும் இருக்கு. அப்போ இதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமா திரு தேவநேனன் குறிப்பிடுற மாதிரி இந்த குழந்தைகள் வழக்கு தானே ஏதோ நடந்தேறியது அப்படின்ற ஒரு பொத்தாம் பொதுவா இருக்கிறது வந்து நமக்கு பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது அப்படின்றத சொல்லி நம்மளால கடக்க முடியல. இது கடமை, ஒரு அரசாங்கத்தின் கடமை, ஒரு காவல்துறையினர் கடமை இல்லையா? இதற்கு உங்களுடைய பதில்? இந்த வழக்குகள் இந்த சைல்டு மிஸ்ஸிங்லாம் வர்ற கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காக்னிசபிள் கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் செய்கிறது. எல்லா காணான்னு தான் கொடுப்பாங்க, கிட்னாப்னோ அல்லது ஏதோ ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க மாட்டாங்க. என் குழந்தை காணா போச்சு அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்ஸிங் தான் போடுவாங்க. கிட்னாப்னா அது வேற, விரோதத்துக்காகவோ அல்லதுனால கொண்டு போறது வேற. எல்லா கேஸும் கிட்னாப்ல வராது. அப்ப இது வந்து காணாமல் போறத நம்ம இனிஷியலா கொடுப்போம். ஆனா அவர்கள் காணாமல் போனார்களா, கடத்தப்பட்டார்களா அப்படின்ற ஒரு காவல்துறையினர் இல்லையா? அது எதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு காக்னிசபிள் கம்ப்ளைண்ட்ல வராது. காணாமல் போய்விட்டது அப்படிங்கிற மிஸ்ஸிங்கிறது லெசர் டிகிரி ஆயிடும். உங்களுக்கு கிட்னாப்புங்கிறது வேற, மிஸ்ஸிங்கிறது வேற. மிஸ்ஸிங்னா தவற விட்டு கவனக்குறவனால தவற விட்டது மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ்ஸிங்னு போட்டு வச்சிருப்பாங்க. சரி இங்கே தான் போயிருக்கோம், எங்கேயாவது இருக்கும் வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி, தவறி போய் போயிடுது இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை போட்டாங்கன்னா சாதாரணமாக ஸ்டேஷனில் மற்ற அந்த கிட்னாப்புக்கு கொடுக்குறதோ இல்லை வேற ஏதாவது மர்டருக்கு கொடுக்குறதோ இம்பார்ட்டன்ஸு இந்த மிஸ்ஸிங்க்கு வராது. அதனால தான் இப்போ இந்த என்ன பண்ண நிறைய வழக்குகள் வந்து இப்படியே பெண்டிங்லேயே கிடந்துறது. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, இவனே காணா போன்னு கொடுப்பாங்களே தவிர திரும்ப குழந்தை வந்துருச்சுன்னா வந்து திரும்ப வந்து எழுதி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க குழந்தை போயிருந்துச்சுங்க, அதை தவறி போயிடுச்சு, அந்த அவங்க வீட்டில் இருந்து இவங்க வீட்டில் இருந்து சொல்றது கூட சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப சொற்ப அளவு தான் இல்லையா? இல்லை இருக்கும், நிறையா இருக்கும். சொந்தக்கார வீட்டில் விளையாடுச்சுன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சொற்ப அளவில் தான் இந்த பதிவுகளாக இருக்கு. இவங்களுடைய காவல்துறையினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அப்படிதான் நினைப்பாங்க. அந்த காம்ப்ளசன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஆமா இங்கே தான் இருக்கோம், எங்காச்சும் தவறி போயிருக்கோம், குழந்தை வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி குழந்தைன்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன நடக்கணும்னு அதை எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அவ்வளோதான், அதை அப்படியே வச்சுருவாங்க திரும்ப தகவல் கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா மற்ற வேலைகளோட ப்ரெஷரில் இந்த ஒர்க்கு அப்படியே கடந்து போயிடும்.
அது மாதிரி தான் விடுறதை தவிர வேற ஒன்றும் வாண்டனா விடுறது இல்லை. அந்த மாதிரி விடக்கூடாதுங்கிறது உண்மையிலே அதுதான் நீங்க ரொம்ப பிராங்கா பிராக்டிகலா பேசுறீங்க. ஆனா அந்த பிராக்டிகலும் பிராங்க்னஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து எந்த ஆதரவும் கொடுக்காத. உண்மையிலே அவங்க நிலையில இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு குழந்தையை விட்டு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா இவங்களுக்கு நிறைய விளக்குகளை பார்த்து மிஸ்ஸிங்னா மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டு எஃப்ஐஆரை போட்டு வச்சிருவாங்க. சொல்லுங்க தேவனே. ரொம்ப எனக்கு சார் வந்து நிறைய விஷயங்கள் உண்மையால ஏற்றுக்கிறேன். ஏன்னா சார் சொல்றதுல உண்மையான விஷயங்கள் தான். நான் நிறைய பேர்த்துக்கு நான் பயிற்சி கொடுக்கும் போதெல்லாம் போகும்போது அவங்க சொல்லுவாங்க இது என்னன்னே தெரியாது சார்மாங்க. நீங்கள் ஒரு எனக்கு நம்ம ஒரு எம்ஏ படித்தவர் வந்து ஒரு 100 ரூபா பாண்ட் பேப்பரில் ஒரு குழந்தைய வந்து இன்னொரு இடத்துலேருந்து வாங்கி 35,000 ரூபா கொடுத்து வாங்கி அதற்கு ஒரு சட்டம் படித்த ஒரு வக்கீல் சைன் பண்ணி கொடுக்குறாரு. அது ஆவணம் சொல்லி அடாப்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் என்ன யூஸ் அடாப்ஷன் என்ன தத்தெடுப்புன்னு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? எளிமையா தத்தெடுக்க முடியாது அற்புதமான சிஸ்டம். அந்த எளிமையா தத்தெடுக்க முடியாத சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய சிஸ்டத்துல எப்படி இவங்க தத்தெடுக்கிறாங்க? எப்படி? அப்ப தத்தெடுத்தல்ங்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இங்கிருந்து காசு கொடுத்து வாங்குறாங்களே, ஒரு 35,000 ரூபாய் கொடுத்து வாங்குற அது பொருளா? அது குழந்தை இல்ல, ஒரு மனுஷி எப்படி பொருளாக ஒரு விற்பனை பொருளாகுமா? அப்ப அந்த விற்பனை பொருளாக இருக்கிற போது எப்படி இந்த அளவுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்களா? அடுத்து இந்த மாதிரி கடத்தலுக்கான டிராக்கிங் இருக்குங்களா? இது வந்து ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்கு. நீங்க இங்க கடத்துறாங்க அப்படின்னா மீட்கப்பட்ட குழந்தை எங்க மீட்கிறாங்க அப்படின்னா மும்பையில மீட்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. பாலியல் தொழிலுக்காக மீட்கப்படுகிற குழந்தை ஒண்ணு இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள், திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு குழந்தை 12 வயசு குழந்தையை கூட்டிட்டு வராங்க. சென்னையில ஒரு தொழிலதிபர் வீட்டுல வேலைக்கு வாங்குறாங்க. அந்த தொழிலதிபர் வந்து மிஸ்யூஸ் பண்றாரு. மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து கன்சீவ் ஆயிருது. உடனே என்ன பண்றாரு, அந்த தொழிலதிபர் என்ன பண்றாரு, ஒரு அம்மாவை கூப்பிட்டு இந்த அம்மா இதை கொண்டு போய் இந்த கருவை கலைச்சிடணும். இந்த அம்மா என்ன பண்றாங்க, நடந்த உண்மை இது கதை இல்லைங்க. நம்ம உடனே என்ன பண்றாங்க, நேரடி என்ன பண்றாங்க, நம்ம அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து கருவை கலைச்சிட்டு நேரா மும்பைக்கு பாலியல் தொழில் அனுப்பிடுறாங்க. இது நான் சொல்ல யூனிஃபார்ம் அமைப்பு தொழில். இது மாதிரி வந்து கடத்தப்படுகிற குழந்தை, பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிற குழந்தைகள் கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் அதிகமான பாலியல் தொழிலாளர் ஆகிறாங்க. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் என்ன? இப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு வராங்க, நான் வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போறேன், ஏன் புள்ள மாதிரி வச்சுக்கிறேன், அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது நான் காசு தரேன். இப்ப இந்த மாதிரி அழைத்து வரும்பொழுது அங்க வழக்கு பதிவு செய்யும் போது கூட காணாமல் போனதா இருக்கு. இந்த எப்ப வருது கண்டுபிடிக்கிறாங்க, மும்பையில போய் ஒரு சமூக அமைப்பு போய் அந்த குழந்தையை ரெஸ்கியூ பண்ணும்போது தான் இந்த குழந்தை பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப இந்த கேஸ் என்னவா மாறணும்? அப்ப நான் சொல்ல இந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ், ஒரு தொடர்ச்சியாக குழந்தையை கடத்தப்படும் பொழுது நம்ம கண்டினியூஸா மானிட்டரிங் சிஸ்டம் எங்க, நீங்க ட்ராக்கிங் சிஸ்டம் எங்க? நீங்க ஒண்ணுல நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன், நீங்க மிஸ்ஸிங் சில்ட்ரனுடைய வெப்சைட் அப்டேட் செய்யப்பட்டிருக்கான்னு கேளுங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தோட சைட் ஏன் அப்டேட் பண்ணல? எத்தனை குழந்தை காணாமல் போனாங்க? எஸ்சிஆர்பியோட கம்ப்ளைண்டோட டேட்டா எத்தனை? என்சிஆர்பியோட டேட்டா என்ன எங்க உட்கார்ந்து அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க? இந்த காவல்துறையில உட்கார்ந்து ஒரு ஆன்டி டிராபிகிங் செல் உட்கார்ந்து கடந்த ஆண்டு எஸ்சிஆர்பியில இத்தனை குழந்தை கடத்தப்பட்டிருக்காங்க. என்சிஆர்பி டீடைல் படி இத்தனை தமிழ்நாடு ஹைலி வல்லரபிள் ஸ்டேஷன் ஃபார் டெஸ்டினேஷன் குழந்தை கடத்தலுக்கு அனுப்பக்கூடிய மாநிலமாகும் பெறக்கூட மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறது என்பதை என்ஹெச்ஆர்சி சொல்லியிருக்கு. தேசிய மனித உரிமை இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சேலம் மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு பாலக்காடு வழியாக கடத்தப்பட்ட 16 குழந்தைகளை மீட்டாங்க பாலக்காடு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. அன்னைக்கு என்ஹெச்ஆர்சி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு. அதற்கு எங்க பதில்? அப்ப இந்த மாதிரியான தொடர்ந்து ஒவ்வொரு நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம விவாதம் பண்ணுகிறோம். என்ன தொடர் நடவடிக்கைங்க? அப்ப இந்த 16 குழந்தையை கூட்டிட்டு போனான்னு சொல்றாங்க. சோ கால்டு கூட்டிட்டு போன சொல்றாங்க. யார் கூட்டிட்டு போனா? ஒரு சாமானிய கூட்டிட்டு போக முடியுமா? இதுக்கு பின்னாடி தொடர்புகள் என்ன? இதுக்கு பின்னாடி மாஃபியா கும்பல் எங்க? அந்த கும்பலை ஏன் இன்ன வரைக்கும் பிடிக்கல? அப்ப இந்த நம்ம பொதுவாக பார்க்கும்போது நம்ம காவல்துறை மீது இருக்கிற வருத்தமே என்னன்னா, வலுவுள்ளவர்களுக்கு ஒரு பார்வையும் வலுவற்றவருக்கு ஒரு பார்வை இருக்கிறதா பிரச்சனை. இன்னைக்கு 2 பேர் வந்து கடத்திட்டு போய் 1 கோடி ரூபாய் கூட்டிட்டு போற கடத்துறாங்கன்னா 6 மணி நேரத்தில் மீட்டதாக செய்தித்தாள்ல வருது. இதுவே இந்த குழந்தை நம்ம கண் முன்னாடி இருக்கிற குழந்தையோட நிலைமை என்ன? 21 நாளாயும் அந்த பெற்றோர் 10 நாளா சாப்பிடாம இருக்காங்க. அந்த குழந்தையோட நிலை என்ன? அப்ப நமக்கு வலுவற்றவர்களுக்கும் வலுவற்றவர்களுக்கான ஒரு பாகுபாடை எல்லாரும் பின்பற்றுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி இருக்கு? நம்மளுடைய சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், எல்லாரும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படும். இந்த நேஷனல் பாலிசி ஆன் சில்ட்ரன் வந்திருக்க போனான்னு சொல்லுகிறது இந்த தேசத்தின் சொத்துக்கிறாங்க. அப்ப இந்த தேசத்தின் சொத்தை சுரண்டுவீங்க, நாசமாக்குவீங்க, பாலியல் வன்முறை பண்ணுவீங்க, கடத்துவீங்க. என்ன நல்ல குடிமகன் வரும்? சார் அழகா சொன்னார், நல்ல பூ இருக்கும்போது நல்ல காய் வரும். இந்த பூவை வந்து நீங்க கசக்கினதுக்கு அப்புறம் எப்படி நல்ல காய் வரும், நல்ல பழம் வரும்? அப்ப இந்த சிந்தனை எல்லா இடத்திலும் இல்லாத போது தான் நம்ம பிரச்சனை வரும்னு சொல்றேன். தொடர்ந்து பேசலாம். பெருமாள் லட்சுமி தம்பதி என்ன சொல்லுங்க. இப்போ நீங்க தொடர்பா போலீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, உங்க காவல் நிலையத்துல என்ன சொல்றாங்க பெருமாள்? சொல்லுங்க லட்சுமிமா, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க லட்சுமிமா? நீங்க 1 மாசத்துக்கும் அதிகமாயிடுச்சு இல்லையா? என்ன சொல்றாங்க? காவல் நிலையத்தை நீங்க போனீங்களா?
அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்க? விசாரிக்கிறாங்க. போனோம் சார், தேடி பார்க்குறேன்றாங்க சார். தேடி நாங்கள் பார்க்குறோமா, உங்கள் குழந்தை உங்கள் கையில் வந்துருமா அப்படின்றாங்க சார். எப்போ சொன்னாங்கம்மா? கடைசியா எப்போ போய் போலீஸ் ஸ்டேஷன்? கடைசியாக காலையில் கூட போயிட்டு வந்தேன் சார். இன்னைக்கு காலையில கூட போனீங்க? இன்னைக்கு கூட போயிட்டு வந்தேன் சார். இன்னைக்கு காலையில என்ன சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? போயிட்டு வந்தேன், அந்த கேமரால பார்த்தாங்க, இந்த ஆளுங்க உங்க ஆளுங்க யாருன்னா இதுல இருக்கிறாங்களா பாரு, உனக்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா இவங்கெல்லாம் அப்படின்னு. எனக்கு இவங்கெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி நீ கவலைப்படாதம்மா, உன் குழந்தை உன் கையில வந்துடும், நாங்களும் முயற்சி பண்றோமா அப்படின்றாங்க சார். அப்படின்னு காவல் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க சார். சரி, நாங்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிறோமா. அவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்களும் நைட்டுக்கு பகலுக்கு தூக்கம் இல்லாத திரியிறோமா இந்த குழந்தைங்களுக்காக அப்படின்றாங்க சார். நான் விசாரணை நடத்தி கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றாங்க காவல் நிலையத்தில். சார் நம்ம தொடர்ந்து பேசலாமா? வணக்கம் திரு சாமி. அதாவது குறிப்பிட்ட இந்த குற்றங்கள் தொடர்பாக பேசும்போது நீங்க ஒரு மனித உரிமைகள் செயல்பாட்டாளர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் கூட. நம்ம உடனே இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப பொதுமக்கள் சாதாரணமாக எழுப்பக்கூடிய ஒரு வாதம் அப்படின்றது, இங்க வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் வந்து குறையும் அப்படின்னு ரொம்ப பொதுவாகவே இது தொடர்பாக பேசும்போதெல்லாம் கூட இதுதான் பொதுமக்கள்கிட்ட, பெருவாரியான பொதுமக்கள்கிட்ட ஒரு எடக்கூடிய விவாதமாக இருக்கும். நான் தான் திரு கருணாநிதி கேட்டது போல இங்க குற்றங்களும் குறைந்தபாடில்லை. நம்ம கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது ஒவ்வொரு இது போன்ற சம்பவங்கள் தொடர்பாக நம்ம விவாதிக்கும் போது கூட குற்றங்கள் குறைந்தபாடில்லை, அதற்கான தண்டனைகளும் வந்து கிடைத்தபாடில்லை இல்லையா? இந்த ஒரு வழக்கோட ஒரு நீட்சி இருக்கு இல்லையா? ஒரு குற்றம் நம்ம 271 வழக்குகள் பதிவாயிருக்கு, அதுக்கான விடை கிடைக்கல. 600க்கும் அதிகமான குழந்தைகள் வந்து காணாமல் இருக்காங்க, விடை கிடைக்கல. இந்த 2 குழந்தைகளை மையப்படுத்தி மட்டுமல்ல, இதுவரை கடத்தப்பட்ட குழந்தைகள் அல்லது காணாமல் போன குழந்தைக்காக விடை என்பது இன்று வரை கிடைக்கவே இல்லை. அப்போ இது ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது நம்ம இந்த நிர்பயா வழக்குக்கு பிறகு சில சட்டங்களா கூட புதிய சட்டங்கள் உருவாக்குனாங்க. 2012 உருவாக்குனாங்க. அப்போ இந்த குழந்தைகள் பாலியல் விஷயங்கள் தொடர்பாக இயற்றப்பட்ட சட்டங்கள் மாதிரி இந்த குழந்தைகள் கடத்தல் வந்து ஒரு சிறப்பு சட்டங்கள் இல்லாதது இந்த ஒரு இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறுவதற்கு காரணமா புரிஞ்சுக்கலாமா திரு சாமி? கண்டிப்பா. ஆக்சுவலி இதுல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தப்பு நடக்கிறதுங்கிறது சொசைட்டில தான் நடக்குது. சட்டங்கிறது வந்து மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு வந்து சட்டங்கள் ஏற்றுறாங்க. பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பே கொடுத்துருக்கு. ஆனால் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிவு 366லேருந்து 377 வரைக்குமே 74 வரைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிட்னாப் பண்ணி மர்டர் ஆகிட்டாக்க லைஃப் டெத் கூட கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் எங்கே வந்து தப்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கரெக்ட் தான். இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், அந்த லேபராக நீங்கள் குறிப்பிட்ட இந்த குழந்தைகள் கடத்தல் தொடர்பாகவே சொல்லுங்கள். குழந்தை கடத்தல் தொடர்பாகவே பேசுவோம் நம்ம. இப்போ 1956 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்டிகுலராக வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2012 வந்து குழந்தைகள் கடத்தப்பட்டு அந்த குழந்தை வந்து பாலியல் தொழில் யூஸ் பண்ணப்பட்டானாக்கா அந்த பர்டிகுலர் சட்டத்தை வந்து பயன்படுத்துன்னு சொன்னாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தண்டனை சட்டம் பத்தாது, 2012 சட்டமும் 1956 கொண்டு அந்த ஆக்ட் வந்து செல்லுன்னு பார்த்துக்குங்க. இதை பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சட்டங்களில் வந்து இப்போ நீதித்துறையை பொறுத்தளவில் வந்து இருக்க ஹெவி லோடில் வந்து அந்த நீதி கொடுக்கக்கூடிய டைம் வந்து காலதாமதம் ஆகுறதுங்கிறது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் வந்து மனிதனாக பார்த்து திருந்தாவிட்டால் திட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொன்னது மாதிரி இது வந்து ஒரு திருட்டுத்தனமான செயலை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருளை கிட்னாப் பண்ணுற மாதிரி தான் வந்து ஹியூமன் லைஃபையும் வந்து ஹியூமனையும் பார்க்குறாங்க. அது ஒரு கும்பல் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களா பார்த்து திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் வந்து போலீஸை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ இதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் கடுமையான தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, சட்டத்தை ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? பணத்துக்காகவும் பொருளுக்காக ஆசைப்பட்டு ஒன்று இதர் சம்மந்தப்படாத ஒருத்தன் திருடிட்டு போகிறான். அப்படி இல்லைனாக்கா அவங்களே பெற்றவங்களே என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வந்து ஒரு பையர்ட்ட கொடுக்குறாங்க, அவங்க போய் இன்னொரு இடத்துல சேல் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை. இந்தியா மட்டும் இல்லை, த்ரூஅவுட் வேர்ல்டு ஃபுல்லாகவே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து வேர்ல்டு வைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸே வந்து பல அக்கறை எடுத்து குழந்தைங்களோட வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு த்ரூஅவுட் நேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேஷனுமே வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சட்டத்திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடத்துதல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாளுங்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசையும் அந்த ஒரு இதுதான் காரணம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுடே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வர்றதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பாலியல் தொழிலுங்கிறது வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையை தாண்டி போய்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்க பொண்ணையோ இல்லை வந்து ஒரு பாதுகாப்பில் சேஃப் செக்யூரிட்டியில் இருக்க பொண்ணையோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு
அந்த தனித்து விடப்பட்டு ஒரு கடத்த விடப்பட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவே இல்லை அப்படிங்கிற ஒரு அடிமை ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்றவங்களை தான் வந்து அந்த மாதிரி தொழில்கள்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த கடத்தல் வந்து ஒரு பிரதான காரணமாயிடுது. இதுல திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டி ஒழிக்க முடியாது என்ற பாடலை முன்வைத்து பேசுவது அப்படின்னு பேசும்போது கடவுள் தான் பார்த்துக் கொள்வார் என்றால் இந்த அரசாங்கம் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளால முற்றிலும் தவிர்க்க இல்ல. முடியலையா? உண்மை, அரசாங்கம் வந்து நடவடிக்கை நான் எடுக்கல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். இதுக்கு வந்து தனி விங்கு போடணும். இப்ப எல்லாத்துக்கும் விங்கு போடுறாங்க. இப்ப குழந்தைங்க தடுக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது தடுப்பு பிரிவு. ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு கருணாநிதி ரொம்ப நேர்மையா அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார். திரு தேவனின் கருத்துக்களோடு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பல பேருக்கு, பெரும்பான்மையான பேருக்கு இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறதே தெரியல. குழந்தைகள் நல தொடர்பான ஜுவைனல் ஆபீசர் ஒரு ஸ்டேஷன் இருக்கணும் அப்படின்னு திரு தேவனேன் சொல்றாரு. இங்க யாருக்கும் கூட இல்ல. அதான் நான் சொல்றேன். அப்போ இல்ல, நான் மீண்டும் என்ன சொல்றேன்னா இங்க அமைப்பு என்பது ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. ஆனா கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க அப்ப யாருக்குமே தெரியலனா அது ரொம்ப நம்மளால முதல் கடமையாளர் யார்? இப்ப நீங்க வந்து எல்லாரும் அரசுல முதல் கடமையாளர் அரசு தான். ஸ்டேட் தான் பிரைம் டியூட்டி பேரர். குழந்தையை பாதுகாப்பதா சரி, இந்த சமூகத்தில் ஜனநாயக நாட்டில் முதல் கடமையாளர். அதுல எந்த மாறுபாடு கிடையாது. அது வந்து சமூகம் குழந்தைன்னு எல்லாம் நம்ம சொல்றோம். முதல் கடமையாளர் அவங்க பொறுப்பு இல்ல. இப்ப என்ன மேட்டர்னா இப்ப நான் மேஜரா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னா அவங்க முதல் கடமையாளர் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா the duty to bound to protect the citizenங்கிறது வந்து இந்திய அரசியலமைச்சரத்துல அரசுக்கே உண்டு. அதாவது மத்திய அரசு மாநில அரசு வந்து ஒவ்வொரு மனுஷனையும் பாதுகாக்கணும், ஒவ்வொரு மனுஷனும் தேவையான வந்து பீஸ்ஃபுல் லைஃப் கொடுக்கணுங்கிறது உண்மை. ஆனா இதுல எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் திருடிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து பொருளை திருடினாக்கா திருட்டு வழக்கு கொடுக்குறாங்க. திருட்டு வழக்கிலே வந்து அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒரு சின்ன பொருளை காணாம போச்சுனாலே அவ்வளவு ஹியூஜ் லென்த்தி ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இது ஒரு இடத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய செயின் மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க. இந்த கும்பல் வந்து பெரிய மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஒரே வந்து இது என்னன்னா ஒன்று இந்த கரப்ஷன் இருக்கிறது வந்து நம்ம வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில மாஃபியா கும்பலை வந்து விடுறாங்க, வெளியில விடுறாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்க, அடுத்த கும்பலுக்கு வந்து அவங்க தொடர்பு இல்லாட்டாலும் அவங்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு தைரியம் வருது. அவங்க எல்லாம் செய்யறாங்களா, நம்மளும் செஞ்சு பார்ப்போங்கிற ஒரு தைரியம் வந்துருது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து அதிகமா சம்பவங்கள் அதிகரிக்க ஒரு காரணமாகவும் அமையுது.